வணக்கம், வணக்கம். அந்த கற்பற்ற பாலுறவு சொன்னோம் இல்லையா? அத இது ஒரு பார்ட்டு. இன்னொரு ஒரு 4, 5 பாயிண்ட் இருக்கு. சார் நல்லா கவனிக்கணும். இது ஒழுக்கத்த பத்தின விஷயத்த சொல்லுதே தவிர, இது அப்படியே இருக்கு. இவருக்கு அதனால இவர் ஒழுக்கம் இல்லைன்னு நம்ம சொல்லிட்டு போயிற முடியாது. காரணம் என்னன்னா, அந்த 5ஆம் அதிபதி, 9ஆம் அதிபதி, லக்னாதிபதி இவங்கெல்லாம் நல்லா இருக்காங்கன்னு வைங்க. அந்த அமைப்பெல்லாம் இங்க சரிவர நமக்கு நடக்காம போயிடும். இந்த இதெல்லாம் ஒழுக்கமா வாழ்ந்துருவாங்க. அதனால கொஞ்சம் நம்ம அதெல்லாம் கொஞ்சம் ஆய்வுகள். இது ஒரு பேசிக் ரூல். அவ்வளவுதான். இப்ப சனி நாளில் இருந்து அல்லது சனி நாளில் செவ்வாய் ராகு உடன் இணைந்திருப்பது. இப்படி போட்டுக்கோங்க. 4ல சனி இருக்கு. அது செவ்வாய் ராகுவுடன் இணைந்திருக்கு. இப்படித்தான் சொல்லுது. 4ல் சனி, செவ்வாய், ராகு இருந்தால் அவர்களுக்கு ஒழுக்கம் இல்லை. அவர்கள் கொஞ்சம் கற்பற்ற நிலையில் இருப்பாங்க அப்படின்னு பாடல் சொல்லுது. 4ஆம் பாவத்தை நம்ம இந்த கற்புக்கரசர்கள், கற்பானவர்கள் அப்படின்லாம் கொஞ்சம் ஒழுக்கம் பத்தி பேசுவோம். அப்படி இதே இது 4ஆம் பாவத்துல இந்த சனி, செவ்வாய், ராகு இருந்து சுபர்கள் பார்த்தால் அல்லது ஏதாவது ஒரு சுபர்கள் இணைந்தால் அல்லது லக்னாதிபதி நல்ல பாவம் 9ஆம் பாவத்தில் போய் நின்றுட்டால், தசை நடக்கிறது நல்ல திசையா நடந்துட்டால் இதெல்லாம் கேள்விக்குறியாயிரும். இந்த ஒழுக்கமெல்லாம் நல்லாவே மாறக்கூடிய அமைப்பு வரும். அது ஒரு பொதுவாக சொல்றோம். கெடுறதுக்கு வாய்ப்பு. கெட்ட திசையா இருந்து லக்னாதிபதியும் கெட்டு போனா கெடுவாங்க. இல்ல நல்லா இருக்கு, திசை நல்லா இருக்கு, லக்னாதிபதி நல்லா இருந்தா நல்லா இருப்பாங்க. எப்பயுமே இந்த லக்னாதிபதி நமக்கு முக்கியமான ஆளு. நடக்கக்கூடிய பாவக திசா புத்தி நமக்கு முக்கியமான ஆள். அடுத்தாப்புல பாத்தீங்கன்னா செவ்வாயும் சுக்கிரனும் நவாம்சத்துல ஒன்றாக சேர்ந்திருப்பது. செவ்வாயும் சுக்கிரனும் நவாம்சத்துல ஒன்றாக சேர்ந்திருந்தாலே அவர்கள் ஒழுக்கமற்றவர்கள் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வராங்க. இது எப்படி பாத்தீங்களா? செவ்வாயும் சுக்கிரனும் நவாம்சத்துல ஒன்றாக சேர்றது. பொதுவா செவ்வாய் சுக்கிரன் ராசியில ஒன்றாக சேர்ந்தாலே அவருக்கு காமங்கள், ஆசைகள், காம ஆசைகள், இச்சைகள் கூடுதுன்னு தான் நம்ம சொல்றோம் ஜோதிடத்துல. இவர் நவாம்சத்துல சேர்ந்தாலும் அந்த இது வருது அப்படின்னு சொல்லி ஒரு முடிவை சொல்றாரு. சூரியனும் சந்திரனும் 7ல் இருப்பது அமாவாசை அல்லது அமாவாசையை விட்டுருங்க. அதுக்கு நேரம் சூரியனும் சந்திரனும் சேர்ந்து 7ல இருந்தாலும் அவர்களுக்கு இந்த பாலுறவு பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அந்த கற்பற்ற நிலைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றாங்க. இதைத்தான் ஒரு விடுவிக்கிறதுக்காக சொல்றோம். லக்னாதிபதி நல்லா இருக்கணும், 7ஆம் அதிபதியும் கெடாமல் இருந்தால் கொஞ்சம் இந்த பிரச்சனைகள் குறைவதற்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு தான் சொல்றோம். சரி, அதுக்கு அடுத்தாப்புல பாத்தீங்கன்னா 4, 7 கூடியவருடன் ராகுவே இணைஞ்சிருப்பது. முதல்ல 4, 7 ஒன்னா இருக்கணும். இந்த 4 கூடியவரும் 7 கூடியவரும் ஒன்றாக இருந்து அவருடன் இணைந்து ராகு இருந்தாலும் அவர்களுக்கும் அந்த ஒழுக்கமற்ற அமைப்புகளை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்குன்னுது. அடுத்தாப்புல ராகு 4ல் இருப்பது. ராகு 4ல இருக்குன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அங்கேயும் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்புறம் பலமற்ற சனியும் செவ்வாயும் 12ல் இருந்து 12ஆம் பாவத்தை பார்ப்பது. அதாவது ஒண்ணு பலமற்ற சனி செவ்வாய் 12ல இருக்கிறது அல்லது அந்த 12ஆம் பாவத்தை பார்ப்பது. ஏன் 12ஆம் பாவம்? ஏன் சனி செவ்வாய் சேர்ந்து 12ல இருக்கக்கூடிய அமைப்பை கொடுக்கிறோம்? கண்ட இடத்துல படுக்கிறதுக்கு, கண்ட இடத்துல வாழ்றதுக்கு அந்த சனி செவ்வாய் எந்த ஒரு ஒழுக்க விதியமும் கையில வச்சுக்கிறாரு. ஓகே அப்படிங்க. அந்த அடிப்படையில இத பேசுறோம் நம்ம. சரி, அதைதான் பேசுறோம்னா 12ஆம் பாவத்தை பார்த்தாலுமே பிரச்சனை. அது இருக்கலாமோ அவங்க 12ஆம் பாவத்தை பார்த்தால் 2 பேருக்கு விசேஷ பார்வை வேற இருக்கு. அதுலயும் பார்க்கக்கூடிய தன்மை வரும். அதுக்கு அடுத்தாப்புல பாத்தீங்கன்னா ராகுவும் சனியும் 12ல் இருந்து குருவின் சம்பந்தமே இல்லாம இருந்தாலும் வரும். ராகுவும் சனியும் 12ல் இருந்து குருவின் சம்பந்தம் இல்லாதிருந்தாலும் இந்த பிரச்சனைகள் வருது. குரு சம்பந்தப்பட்டுட்டாரு, குரு பார்த்துட்டாருன்னா வராது. அதே மாதிரி சந்திரனும் செவ்வாயும் 12ல் இருந்து குரு பாராமல் இருந்தாலும் இந்த பிரச்சனைகள் வருது. இந்த கற்பற்ற நிலை, ஒழுக்கமற்ற நிலையை சொல்றோம். எதை சொன்னாலுமே 2 விஷயத்தை புரிஞ்சுக்கணும். தசா புத்திகள் கெட்ட பாவத்தோட தொடக்கூடாது. அதே சமயத்துல இங்க இருக்கக்கூடிய இந்த லக்னாதிபதி
இவர் வந்து உங்களுக்கு கெட்டு போயிருந்தாலுமே பிரச்சனை வந்து கெட்டு போகாம இருந்தாலும் இந்த இதுக்கெல்லாம் நம்ம கொஞ்சம் குறைச்சுதான் மதிப்பீடு செய்யணும். எடுத்த உடனேயே இது கெட்டு போயிடும், இது பிரச்சனை ஆயிரும் அப்படிங்கிற அந்த மதிப்பீடுகளுக்குள்ள போகக்கூடாது. கொஞ்சம் சாதாரண மதிப்பீடோட நின்றுக்கிறணும். அதுதான் நமக்கும் நல்லது, மற்றவங்களுக்கும் நல்லது. நன்றிங்க சார். நன்றி.